ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் ஐட்டம் தாங்க பண்ண போகிறேன். இந்த டிஃபன் ஐட்டம் ரொம்ப ஈஸி தான். நம்ம ரவா உப்புமா பண்ணுறோம் இல்லையா, அதே தான் சேம் தான் இதுவும். இது வந்து அரிசி உப்புமாங்க. அரிசி உப்புமாலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா கழுவி காய வச்சுட்டு அதை ஏதோ கரெக்டான அந்த பதம் பார்த்துட்டு மிக்சியில் அரைப்பாங்க. அப்படி இல்லைன்னா மாவு மிஷின் இருக்கு இல்லையா, அதில் கொடுத்து அரைச்சி வாங்குவாங்க. இப்போ நமக்கு ஈஸியாக பேக்கெட்டாகவே கிடைக்குதுங்க கடையில். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வாங்கி செஞ்சு பாருங்கள். புதுசாக செய்கிறவங்களா இருந்தால் வாங்கிட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இது கடலெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த பேக்கெட் தாங்க இது, நான் சொன்ன பேக்கெட்டு. அரிசி உப்புமா மிக்ஸின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான். நிறைய இதில் வந்து வெரைட்டி உப்புமாலே இப்போ எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா. இந்த அரிசி உப்புமாவும் செஞ்சு பாருங்கள். பச்சரிசி, இதில் கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம் சேர்த்துருக்காங்க. இந்த மிளகோட வாசனையிலலாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள வேலையே முடிஞ்சிடும். ஈஸியாக சட்டுன்னு முடிஞ்சிடும். நம்ம ரவா உப்புமா பண்ணுறோம்ல, அதே டைம் தாங்க இதுக்கும் பண்ணுறதுக்கு. ரொம்ப டைம்லாம் எடுக்காது. நான் இன்றைக்கி கடலெண்ணெய் சேர்த்து பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இது நீங்கள் வந்து அரிசிலாம் வறுக்கணும் எந்த அவசியமே கிடையாதுங்க. ஜஸ்ட்டு பேக்கெட் வாங்கி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், டக்குன்னு ஈஸியாக முடிச்சிடலாம். வெங்காயத்தை மட்டும் அரிஞ்சிக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு நம்ம சிம்பிளாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் நல்லா குட்டி குட்டியாக நல்லா பொடிசாக நறுக்குனா இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சும் பச்சை மிளகாவும், அந்த இஞ்சி பச்சை மிளகாய் காம்பினேஷனே ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா. அந்த இஞ்சி எண்ணெயில் வதங்கும் போது அவ்வளோ வாசனையாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. நான் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஏன்னா வெங்காயம்லாம் சேர்த்து பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும். சில பேர் இந்த 1 வெங்காயம், ஹாஃப் வெங்காயம் போட்டால் டேஸ்ட் வராது உங்களுக்கு. நல்லா ஒரு 2 வெங்காயத்துக்கிட்ட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது கலர் மாறுற வரைக்கும் நல்லா கொஞ்சம் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் இது சேர்க்கலாம். இப்போ நான் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன் அந்த ரவை, அரிசி ரவை. இது இப்படி தாங்க இருக்கும் அது. இதில் பாருங்கள், இந்த மிளகு, கடலைப்பருப்பு, ஜீரகம்லாம் சேர்த்துருக்காங்க. நிறையலாம் இல்லை, கொஞ்சம் தான் சேர்த்துருக்காங்க. மிளகுலாம் காரம்லாம் எதுவுமே இருக்காது, அந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்காங்க. பாருங்கள், இந்த அளவு தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை. சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிராண்ட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மிளகுலாம் இருக்கும். அந்த மாதிரி இது காரமாக இல்லாமல் தான் இருந்தது. இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 கப்புக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேங்க. 1க்கு 3 தண்ணி அந்த மாதிரி அளவு. ஏன்னா அரிசி வேகணும் இல்லையா, அதனால். அரிசி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம சேர்க்கலாம் ரவையை. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு மாதிரி கம்மியாகவோ ஜாஸ்தியாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கொதிக்கட்டும். அந்த அரிசி வந்து நீங்கள் வறுத்து எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே சேர்த்திங்கனாலே போதும். கரெக்டாக இருந்தது. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நான் ரவையை சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்து நல்லா கட்டிலாம் வராதுங்க. அது என்ன அரிசிலாம் நல்லா அவங்களே எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க. கட்டி எதுவுமே வரல. ஜஸ்ட் நம்ம 1க்கு 3 வேறு சேர்க்குறோமா, தண்ணி கொஞ்சம் தாராளமாக தான் இருக்கும். நல்லா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி குழையிற மாதிரி தெரியும். நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா உதிராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக உங்களுக்கு. நான் இது நைட்டு வந்து டிஃபனுக்கு பண்ணதுனால நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்கல. நைட்டில் வந்து சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா செரிக்காதுன்னு சொல்லுவாங்க, டைஜஷன் ஆகாது. அதனால் நான் வந்து கடலெண்ணெயே சேர்த்துக்கிட்டேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. இப்போ இதை வந்து மூடி வச்சுருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு, ஒட்டின மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உதிராக இங்கே பாருங்கள் நல்லா இப்போ ஆறிடுச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன் நான். ஒரு 5 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். இன்னும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா உதிர்ந்து சூப்பராகவே ரொம்ப நல்லாயிருக்கும். ரவா உப்புமாவோட இது டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துருச்சு அரிசி. இங்கே பாருங்கள், கையில் ஒட்டாமல் வந்திருக்கு. நல்லா வெந்துருச்சு. 1க்கு 3 கப்பு தண்ணி வச்சேன், கரெக்டாக இருந்ததுங்க. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். நல்லா இப்போ ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு தட்டில் வச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம ரவா உப்புமா மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. டேஸ்ட் பார்த்திங்கன்னா அதை விட சூப்பராகவே இருக்குங்க. இதில் மிளகு ஜீரகம்லாம் இருக்குது இல்லையா, அந்த பச்சரிசியோட அந்த ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக இஞ்சும் சேர்த்து செய்யுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னியோ இல்லை கார சட்னி, சாம்பார் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ஒன்றுமே இல்லைன்னா வெறும்னவே சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.